யாருப்பா நேரா கரிதா காமி வாங்க மக்களே, காடை கிரேவி செய்யலாம். டேஸ்ட் காடை கிரேவி அருமையாக இருக்கு பாஸ். எறா அந்த நாட்டு கட்டியா தூக்கி போடுற அந்த தீக்குச்சிய பற்ற வைக்கலாம். நாட்டு அடுப்பு இருக்குப்பா, ஜகஜோதே இருக்குப்பா நாட்டு அடுப்பு. காடை கறின்னு சொன்னதும் நாங்கள் ஏதோ சட்டவிரோதமாக காடையை வேட்டையாடி பிடிச்சோன்னு நினச்சிட போகிறீங்க. நானும் மாஸ்டர் சின்னாவும் ஒரு பண்ணையில் போய் தான் காடையை வாங்கிட்டு வந்தோம். நல்லா பெருசாக பார்த்து 4 காடை பிடிச்சி கொடுனான்னு கேட்க பண்ணைக்காரரும் கூண்டில் இறங்கி காடையை விரட்டி பிடிச்சிட்டு இருந்தார். பெரிய சைஸாக தான் முடி. பெரிய சைஸ் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு தான் நஷ்டம் இல்லை. அதிகமாக சாப்பிடும். ஏன் என்னாச்சு அது அப்படி? சரி, கொஞ்சம் சத்து குறைபாடு. ஓ, அது மற்றவங்க பெரியவங்கிறப்போ உள்ள போட்டா போட்டு இல்லாதனால தூங்க பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். அதனால மிச்சம் சாப்பிட்றதுனால இன்குபேட்டரில் பொறிச்சு வச்ச சின்ன காடை குஞ்சுகள் எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கூண்டுக்குள்ளேயே 100-150 காடை குஞ்சு இருக்கும் போல். அதை பார்த்த சின்ன மாம்சே ஷாக் ஆகிட்டாரு. காடை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாஸ்டர் சின்னா மண்பானை செய்கிற குழவர் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன் மாம்சிங்க வந்திருக்குன்னு கேட்க, டேய் இதுக்கு மேலே மண்பானையில் தானே சமையல் செஞ்சு சாப்பிட்ணும், அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சு தானே வயிறே கெட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே மண்பானையில் தான் சமையல் செய்ய போகிறோம் அப்படி பேசிக்கிட்டே மண்பானை செஞ்சவர்கிட்ட டீல் பேசிகிட்டு இருந்தார். எப்படியா மூடி போட்டால் 250. மூடி போட்டால் 250. மூடி போடலாம் 150. பார்த்து சொல்லணும். விலையே ரொம்ப போகிறது. மேலே மூடி நல்லா திக்னஸாக இருக்குது, கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்குது. வேற என்னங்குதா? ஒன்று இந்த காரம் ஒன்றாங்குதா? எப்படியோ ஒரு வழியாக ரேட்டு பேசி சட்டி வாங்கின்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். திடீர்னு என்ன நினைச்சாரு தெரியல, என் கையில் இந்த சட்டியை பிடிங்கின்னு போய் தண்ணியில் அமுக்கி ஊற வச்சுட்டாரு. யோ மாம்ச, என்னையா பண்ணுற? கஷ்டப்பட்டு பணம் போட்டு வாங்கிட்டு வந்த சட்டியை இப்படி அநியாயமாக தண்ணியில் போட்டு அமுக்கிட்டியா? சட்டி தண்ணியில் ஊறி உடஞ்சிட போது தூக்கியான்னு சொல்ல, ஏய் அறிவு கட்டவனே, நான் என்ன பண்ணுறேன்னு பொறுத்து இருந்து பாடுறா. அவசரப்படாத, அது ஒன்றும் உடஞ்சி போகாது. நான் ஒரு காரணத்தோடு தான் போட்டிருக்கேன், கம்முன்னு வெயிட் பண்ணி பாரு. நல்லா ஊற வச்சு கொஞ்ச நேரம் பபுள்ஸ்லாம் ஏர் பபுள்ஸ்லாம் போகிற வரைக்கும் சட்டி அப்போ தான் லைஃப் வரும். அந்த பபுள்ஸ்லாம் வெளியே வரும். தண்ணி நல்லா குடிக்குது போகணும். பபுள்ஸ், ஏர் பபுள்ஸ் வருதா? எவ்வளோ நேரம் மாம்சி இப்படியே தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்? 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம்ப்பா, அந்த பபுள்ஸ் போகிற வரையும். சட்டியை அப்படியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு கிரேவி செய்யறதுக்காக காய்கறி அறிய ஆரம்பிச்சிட்டாரு மாஸ்டர் சின்னா. சாம்பார் வெங்காயம் நறுக்கலாம்பா. சம்பா வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கலாமா. கட் பண்ணிக்கலாமா. நல்லா பங்கு
பசங்க ஒரு 4 போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாங்க மக்களே, காடை கிரேவி செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வாங்க. பாரம்பரிய முறையில் நாட்டு அடுப்பு. மண் சட்டி வானால்பா, அதில் சாப்பிட்டா தான்ப்பா உடம்புக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்பா. கொஞ்சம் காலமாச்சு நம்ம வாங்க முடியும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாக்கா அந்த காலத்தில் மண் சட்டியில் சாப்பிட்டு தான்ப்பா உடம்பு உயிர் வாங்காம்மா. ரொம்ப நாளைக்கு ஒரு 150 வருஷம் 100 வருஷத்துக்கு வாங்காம்பா. இப்போ இருக்கிற 50 வயசு 60 வயசு கூட தாண்ட மாட்டேங்குது. இப்போது விதமாக வருது, பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டு நோய் நொடி தான் எல்லாம் வருது. மண் சட்டியில் சாப்பிடுங்கப்பா. மண் சட்டியில் சாப்பிட்டா தான்ப்பா உடம்புலாம் நோய் நொடிலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும்பா. புதுசாக நம்ம செய்யும்போது மண் சட்டி வந்து சூடு ஏறது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் சூடு ஏறினோடனே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து குடிக்கணும் நம்ம மண் சட்டியில் செய்யறதுனால. ஃபஸ்ட் டைம் அதுவும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம்ப்பா. 1 கிலோக்கு சேர்த்து. ஏன்னா எண்ணெய் சட்டியிலே கொஞ்சம் அதிகமாக ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால சட்டி கொஞ்சம் குடிக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு வீது போட்டுக்கலாம்ப்பா. காடை கிரேவி செய்வது எப்படி? பார்க்கும்போது நாக்கில் எட்டு ஊருக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு புதிங்களா நீங்கள் காடை கிரேவி மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இதுக்கு அளவு மஞ்சத்தூள்,
தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்பா சிறிதளவு. சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம்பா. நல்லா தோய விட்டுக்கலாம்பா. கறி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்பா. வதங்கின உடனே மிளகாத்தூள்லாம் போடலாம். நல்லா வாசனை கம்மன்னு வருது. இன்றைக்கி மசாலா போட்டுக்கலாம்பா. மிளகாய் தூள் கம்மன்னு இருக்கு இந்த மாதம். கறி மசாலா தூள், அம்மியில் அரைத்த கறி மசாலா. நம்ம அம்மியில் அரைச்ச கறி மசாலாப்பா போட்டுக்கலாம்பா. தண்ணி ஊற்றிக்கலாம்பா சிறிதளவு. கொஞ்சம் மூடி வச்சிடலாம்பா. நேருப்பா ஆ நேரா கறி தான். காமியா கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம்பா வாசனைக்காக. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். சாப்பிடணும். கீச்சிட பாரு சாப்பிடணும். அது வேற இருக்கு. கீக்காது அப்படியே கிட்ட கீச்சிட்டா கீக்காது அடிச்சுடுவாங்க. கடைக்கு ரெடி ஆச்சு, வாங்க மக்களே சாப்பிடலாம். ஒத்திக்குதுப்பா, ஒத்திக்குது. காடை கிரேவி அருமையாக இருக்குப்பா. செம்ம டேஸ்ட்டுப்பா. வாங்க மக்களே சாப்பிட்லாம் வாங்க. வேறு லெவலில் மண் சட்டியில் செஞ்சு மண் அடுப்பில் செஞ்சு அருமையாக இருக்குப்பா. மண் சட்டியில் செஞ்சது அருமையாக இருக்குப்பா. பாரம்பரிய முறையில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுப்பா. வாங்க மக்களே சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டியில் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலு. கடையில் அருமையாக இருக்குப்பா. செம்ம டேஸ்ட்டு.